வணக்கம். இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா, அதிக நேரம் அமரும் பொழுது முதுகு வலிக்கின்ற ஒரு நிலையில இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ பதிவை பார்க்கலாம். இப்ப கைகளை இங்க கொண்டு வரோம். ஒரு வார்ம் அப் செய்யலாம். ஒரு 5 எண்ணிக்கை செய்யறோம். பின்புறமாக செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். ஃபார்வர்ட்ல வரும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. ஒரு 5 எண்ணிக்கை செய்து முடித்த பிறகு நம்ம ஆசனம் செய்யலாம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். கைகளை இங்க வைக்கிறோம். இதுல கைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த நிலையும் பயன்படுத்தலாம், இல்ல இந்த நிலையும் பயன்படுத்தலாம். தவறு கிடையாது. கால்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தோள்பட்டையோட அளவுல இருக்கலாம். கைகள் இங்க கொண்டு வந்துடும். இதுல ஒரு 20 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய இருதயம் மற்றும் நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். முதுவலிக்கு ரொம்ப நல்லது. அதே போல உங்களுடைய முதுகு தண்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உடல் பருமன் குறையும். சக்கரவியாதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். அதே போல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில நம்ம 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். இது நம்ம உங்களுக்கு முதுவலி இருக்கிற சமயத்துல இது போல நம்ம நின்று கொண்டு உங்களுக்கு முதுவலி இருக்கிற சமயத்துல, அதாவது நம்ம நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, இல்ல தரையில அமர்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, அது போல நேரங்கள்ல இது போல பயிற்சிகள், அதாவது நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வருகின்ற முதுவலி இருந்தாலும் சரி, இல்ல தரையில அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வருகின்ற முதுவலியா இருந்தாலும் சரி, இது போல இடப்பட்ட நேரங்கள்ல இது போல பயிற்சிகள் என்பது நம்ம செய்து கொண்டு வரலாம். இப்ப பார்த்த ஆசனத்துடைய பேர் வந்து அர்த்த சக்கராசனம். அதாவது சக்கரத்துடைய பாதி நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம். இது உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். இப்போ இரண்டாவது ஆசனம் பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு உங்களுடைய கால்களை கொண்டு வரோம். கால்கள் கொண்டு வரும் பொழுது, அதாவது இந்த நிலைக்கு வரும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இங்க டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இப்ப ரைஸ் பண்றோம். இந்த நிலையை கொண்டு வரும். கைகளை பாத்தீங்கன்னா உங்களால எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரலாம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இது முதுவலிக்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் குறையும். சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. வாயு தொல்லைக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். நம்ம இப்ப பார்த்த ஆசனத்தோட பேர் பவன முத்தாசனம். அதாவது அடி வயிற்றில் சேருகின்ற வாயுகளை வெளியேற்றுவதற்குரிய ஒரு முக்கியமான பயிற்சியா பார்க்கலாம். முதுவலிக்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். தொடையில் சேருகின்ற கொழுப்பும் குறையும். இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கழுத்தை உயர்த்தி செய்யக்கூடிய பயிற்சியும் வரும். அது வந்து கழுத்து வலி இருப்பவர்கள் மேற்கொள்ள வேண்டாம். இந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இந்த 2 பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது முதுவலியிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம். அதிக நேரம் அமர்ந்து கொண்டு வேலை செய்பவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிடமாவது நடந்து செல்வது என்பது ரொம்ப நல்லது. இது போல நம்ம ஓய்வுபடுத்தும் பொழுது
உங்களுடைய முதுகு பகுதி என்பது ஒரு ஓய்வு நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அது போல நேரங்கள்ல உங்களால எந்த பயிற்சி செய்ய முடிகிறதோ, நம்ம இப்போ ஸ்டாண்டிங்ல நம்ம பார்த்தோம், பின்புறமாக வளையக்கூடிய பயிற்சி அது தாராளமா செய்யலாம். அதே போல 2 வீலர் டிரைவ் பண்ணும்போதும் சரி, 4 வீலர் டிரைவ் பண்ணும்போதும் சரி, நம்ம நிமிர்ந்த நிலையில டிரைவ் பண்ணுவது என்பது ரொம்ப நல்லது. அதிக நேரம் அமர்ந்து கொண்டு வண்டி ஓட்டக்கூடிய நிலையை சற்று தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நம்ம அமரும் பொழுதும் சரி, நிற்கும் பொழுதும் சரி, நிமிர்ந்த நிலையில இருப்பது ரொம்ப முக்கியம். கூன் போட்டு நிற்பதோ இல்ல அமர்வதோ தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இது போல செய்யும் பொழுது உங்களுடைய முதுகு பகுதி நேராக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்ப அதிக நேரம் நம்ம டிரைவ் பண்ணும் பொழுது நம்மளுடைய அந்த முதுகு தண்டு என்பது L4 L5 பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதனால முடிந்த அளவுக்கு இது போல தவறுகளை மேற்கொள்ள வேண்டாம். நம்ம போடுற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் 2 வேளைகள் பயிற்சி செய்வது ரொம்ப நல்லது. நேரங்கள் இல்லாத பட்சத்துல எதனா ஒரு டைம் நம்ம காலையிலயோ இல்ல மாலை நேரத்திலயோ பயிற்சி செய்வது என்பது ரொம்ப நல்லது. வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது ரொம்ப நல்லது. உணவு உண்ட பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.